ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு Arulcutefamily. நம்ம அனன்யா பாப்பா இன்றைக்கி தாங்க ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போக போகிறாங்க. அந்த ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஒரு சின்ன வ்ளாக் மாதிரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 o'clock ஆகுது. வெளியெல்லாம் ஒரே இருட்டாக இருந்துச்சு, அதனால் டோர் ஓப்பன் பண்ணல வந்துட்டேன். இப்போ பாப்பா தூங்கிட்டு இருக்கா, அவளை போய் எழுப்பி விட்டுடலாம். எவ்வளோ நேரம் அது படுத்த அந்த பக்கம் திரும்பி கண்ணாடியில் மூஞ்சிலே முடிச்சுக்கிறதா? சரி எழுதுவா, மூஞ்சி கல்வி நான் ஹோம்ஒர்க் பண்ணுவேன். தன்ஸ்மா குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங். எத்தனை மணிக்கு எழுந்துச்ச? 6 மணிக்கா? சரி நீ எழுது. பாப்பா அவளோட ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்கா, அதுக்குள்ளே நான் சமைக்கலான்னு வந்துட்டேன். காலையில் பார்த்தீங்கன்னா இட்லியும் பாசிப்பருப்பு சாம்பாரும் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு பாசிப்பருப்பு ஊற போட்டு வச்சுருக்கேன். நான் பாசிப்பருப்பு சாம்பார் வந்து சில சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, அது வந்து பிசு பிசுன்னு வருது, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் எப்படி செய்கிறீங்க காமிங்கன்னு சொல்லி. ஆனால் இப்போ டைம் இல்லைங்க, கண்டிப்பாக இது ஒரு வீடியோவை தனியாக நான் போடுறேன், பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்பவுமே டேஸ்டியாக சமைக்கலாம். அது எப்படின்றது நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். காலையிலே பார்த்திங்கன்னா நமக்கு பாசிப்பருப்பு சாம்பாரும் இட்லியும் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு, அப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு பாப்பாங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஏதாச்சும் செஞ்சு கொடுத்துருவோன்ட்டு. ஃபஸ்ட் டே ஸ்கூல்ன்றதால இன்றைக்கி கொஞ்சம் சின்ன பாப்பா சீக்கிரமாக எழுந்திரிச்சு வந்து உட்காந்துட்டாங்க. மற்ற நாளில் பார்த்திங்கன்னா 10-11 மணி ஆகிடும். சின்ன பாப்பா எழுப்புறதுக்கு நாங்கள் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணுறோம். அவங்களுக்கு பிடிச்ச சாங் நம்ம டிவியில் போட்டு ப்ளே பண்ணோம்னா எழுந்திரிச்சுவாங்க. நம்ம அப்படியே டைரெக்டாக போய் எழுப்பும்போது விச்சுன்னு கத்துவா. இப்போ அவளை குளிக்க வச்சிடலாம். பாப்பா ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போறாங்க, எல்லாரும் விஷ் பண்ணுங்க. அண்ணா ஹாப்பியா? சாயந்தரம் அழுதுன்னு வருவியா? இல்ல சரி இப்போ எங்கே கிளம்புற? சரி கோயிலுக்கு போயிட்டு கிளம்பலாம். பாய் சொல்லிடுற எல்லாருக்கும். இப்போ நம்ம வீட்டுக்கு நியர்பையில் இருக்க கோயிலுக்கு தான் போயிருக்கோம். அங்கே போயிட்டு கடவுளை வணங்கி கடவுளோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு, இன்றைக்கி நாள்ன்றதுனால கடவுளோட ஆசீர்வாதத்தோடு இன்னைய நாள் வந்து பாப்பா தொடரட்டும் சொல்லி கோயிலுக்கு போயிருந்தோம். கீழே விழுந்து கும்பிடு. தொட்டு கும்பிட்டியா? நீர் வைக்கல உங்கள் டாடி உங்களுக்கு? அதே கோயில் தான். கோயிலோட என்ட்ரன்ஸ் வந்து பிள்ளையார் கோயில் அரச மரத்தடியில் இருக்கும். அதை வணங்கிட்டு நம்ம சிவன் கோயிலுக்குள்ளே வந்திருக்கோம். சிவன் கோயில் வந்து நான் ஏற்கனவே இந்த கோயிலுக்கு வந்து ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அது அடுத்த வீடியோவாக உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போது நான் எல்லாமே சாமி வந்து காமிக்கல, ஏன்னா இங்கே நிறைய சாமிங்க இருக்குது, ஒவ்வொன்றும் இருக்குது. அம்மன், துர்க்கை அம்மன், எல்லா சாமியுமே இங்கே இருக்குது. அது நான் என்னன்றது அந்த வீடியோவில் காமிக்கிறேன். சிவன் கோயில் முடிச்சுட்டு அடுத்ததான் நம்ம பாபா கோயிலுக்கு வந்திருக்கோம். பாபா கோயிலில் பார்த்திங்கன்னா நம்ம போகிற வழியில் இந்த மாதிரி பள்ளம் தோண்டியிருந்தாங்க, அதனால் முன்னாடியே வண்டியை நிறுத்திட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருந்தது. பாபா கோயிலில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதன்கிழமை, அதனால் காலையில் பூஜை இருக்காது. நம்ம போகிற டைமுக்கு தான் அவங்க வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம பாபா கோயில் நிறைய இடத்துல இருக்காதுங்க, ஆனால் பாபாவோட மகிமை வந்து அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் நியர்பையில் பாபா கோயில் இருந்துச்சுன்னா வியாழன் உங்களுக்கு என்ன கஷ்டமோ போய் நீங்கள் சாமி கும்பிட்டு தரிசனம் செய்யும்போது உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள், ஏன்னா நிறைய கஷ்டத்துக்கு வந்து தீர்வு கிடைச்சிருக்கு. அதே போல் நம்ம செய்கிறோன்னு சொல்லிவிட்டு இந்த பாபா சாமிக்கு மட்டும் நம்ம செய்யாமல் தவற விடக்கூடாது, அது ரொம்ப பெரிய பிரச்சனையை இழுத்து விட்டுரும். இதுதாங்க நம்ம பாபா சாமி. நான் சொன்ன மாதிரியே இப்போ வந்து சாமிக்கு அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் சாமி தரிசனம் செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து அந்த தியான பீடம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல உட்காண்ட்ருக்கோம். இந்த இடத்துல உட்காந்துட்டு நம்ம மனசு உருகி என்ன வேண்டிக்கிறோமோ அது நடக்கும். எப்பயுமே நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்து எந்திரிங்க, அதுதான் அந்த நம்ம வேண்டுதலுக்கான முழு பலனையும் நமக்கு வந்து கொடுக்கும். அதே போல் பாபா சாமிக்கு நம்ம மனம் உருகி உண்மையாக வேண்டணும்னா நம்மளோட குறைகளை வந்து தீர்த்து வைக்குவார். உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், நீங்கள் வந்து பாபா கோயிலில் மனமுருகி வேண்டி இந்த வேண்டுதலை வந்து கடவுளே நீ நிறைவேற்றி கொடு, நான் உனக்கு 9 வாரம் உன்னோட கோயிலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி மனமுருகி நீங்கள் வேண்டிக்கினீங்களா அந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக உங்களை வெளிக்கொண்டு வந்துடுவார். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த கோயில். நான் பாப்பா ஃபஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு அனுப்புறதுனால நல்லா வேண்டிக்கோ சாமி, நல்ல ஒரு வேலைக்கு வரணும், நல்லா 4 பேருக்கு உதவுற மாதிரி பெரிய ஆளாக வரணும்னு சொல்லி வேண்டிகிட்டு வந்திருக்கேன். நானுமே இந்த கோயிலுக்கு இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் வரேன். இவ்வளோ நான் பேசுகிறேன், பக்கத்தில் தான் இருக்குது, ஆனால் இதுவரையும் நான் வர்றதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு அமையலை.
இன்றைக்கி தான் அந்த சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. வந்து பார்த்தோன்னே ரொம்பவுமே மன நிம்மதியாக இருந்துச்சு. அதே போல் நிறைய பேர் வந்து அவங்களோட குறைகளை வந்து தியான பீடத்தில் உட்காந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ரொம்பவுமே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வந்து ஒரு 4-5 வருஷமாகவே வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வர முடியல. இங்கே பார்த்திங்கன்னா பாபா கோயிலேருந்து நம்ம வெளியே வர்ற வழியில் 2 பக்கமும் நல்லா பச்சை பசேன்னு இருந்தது. இந்த பக்கம் ஃபுல்லும் வாழைத்தோப்பு, இந்த பக்கம் ஃபுல்லும் கரும்பு காடாக இருந்தது. ரொம்ப இயற்கையான சூழ்நிலையில் அமைதியான ஒரு இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. நம்ம கண்டிப்பாக நம்ம எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்து நம்ம தியானம் பண்ணும்போது நமக்கு மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடும். இப்போ பாப்பாவை நம்ம டைரெக்டாக கூப்பிட்டு போய் ஸ்கூலில் விட்டுறலாம். நான் உங்ககிட்ட பேசலான்னு சொல்லி தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா சினிமா பாடல் கேட்டிருக்கேன், நான் கவனிக்கல, சாரி ஃப்ரெண்ட்ஸ். அதே கிளாஸ் ரூமில் பாப்பா விட்டுட்டோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே ஸ்கூல், ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறனால ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கிட்டோம். அவங்களோட நட்புன்னு சொல்லி கொஞ்சம் சாக்லேட்ஸ் வாங்கி கொடுத்துருந்தோம். பாப்பா ரொம்பவுமே சிரிச்சிட்டு பாய் சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்பவுமே சேஃபான ஸ்கூலுங்க. அது மட்டும் இல்லாமல் கோச்சிங் வந்து வேறு லெவலில் இருக்கும். சின்ன வயசுலேயே ஸ்போக்கன்லாம் குழந்தைங்க ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும் இந்த ஸ்கூல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் பாப்பா வந்ததுக்கப்புறம் நான் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட் டே ஸ்கூல் எப்படி இருந்துச்சு? அழுந்தியா? ஸ்டாரா? உனக்கு யார் கொடுத்தா ஸ்டாரு? ஆடாம் சொல்லு. ஏ ஆடாம் சொல்லு, யார் கொடுத்தா? உன் பெஸ்ட் ஃப்ரெண்டா? பேர் ஒரே நாள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களா? இந்த நாளே பெஸ்ட் ஃப்ரெண்ட். மா பேர்லாம் சொல்ல. மறந்துச்சு. பேர் தெரியாமல் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. சரி, எதுக்கு அப்படி வாசல் ஃபுல்லும் தண்ணி ஊற்றி விட்டுனுங்கிறீங்க? போய் உள்ளே தண்ணி வச்சுட்டு வரதுக்குள்ளே என்ன வேலையை பார்த்து வச்சுன்னுக்கிறீங்க பாரு. சரி, இங்கே பாரு, உனக்கு ஸ்கூலுக்கு போகும்போது அழுந்துட்டு போவேன்னு நினச்சேன். ஆனால் நல்லா சிரிச்சுட்டு ஊன்னு வரியே, எப்படி? சரிப்படுத்திட்டாங்களா? எப்படி எப்படி? அந்த கதையை சொல்ல, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஆமாம், கலந்துட்டு வருவான்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஹாப்பியாக வந்திருக்கான். நான் இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.